ஓம் சாந்தி 30-11-2024. இனிமையான குழந்தைகளே, சன் ஷோஸ் ஃபாதர். மகன் தந்தையை எடுத்து காட்டுவான். உங்களது மனதின் வழிமுறையை விட்டு ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். அப்போது தந்தையை நீங்கள் எடுத்து காட்ட முடியும். முதல் கேள்வி: எந்த குழந்தைகளை பாபா அவசியம் பாதுகாக்கின்றார்? பதில்: எந்த குழந்தைகள் உண்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். பாதுகாக்கப்படுவதில்லை என்றால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஏதேனும் பொய் இருக்கும். படிப்பை தவறவிடுதல், சந்தேகத்தில் வருதல் என்றால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஏதேனும் பொய் இருக்கும். அவர்களை மாயா அடித்து வீழ்த்திவிடும். இரண்டாவது கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு மாயா காந்தமாக உள்ளது? பதில்: யார் மாயாவின் அழகினால் கவரப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாயா காந்தமாக உள்ளது. ஸ்ரீமத் படி நடக்கும் குழந்தைகள் கவர்ச்சிக்கப்பட மாட்டார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இதையோ குழந்தைகள் நிச்சயம் செய்துள்ளனர். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கின்றார். அதற்காகத்தான் பாடல் உள்ளது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தனர். மூலவத்தனத்திலோ தனியாக இருப்பதில்லை. அங்கோ அனைவரும் சேர்ந்தே இருக்கின்றனர். தனியாக இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக ஆத்மாக்கள் அங்கிருந்து பிரிந்து விட்டனர். இங்கே வந்து அவரவர் பாகங்களை நடிக்கின்றனர். சத்தோ பிரதானத்திலிருந்து இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகின்றனர். அழைக்கின்றனர், பதீத பாவனா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பாபாவும் சொல்கின்றார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகின்றேன். இந்த சிருஷ்டியின் சக்கரமே 5000 ஆண்டுகளினுடையதுதான். இதற்கு முன் நீங்கள் இதை அறியாமல் இருந்தீர்கள். சிவபாபா புரிய வைக்கின்றார் என்றால் நிச்சயமாக யாருடைய ஷரீரத்தின் மூலமாக புரிய வைப்பார். மேலிருந்து அஷரீரி வாக்கு ஒன்றும் வருவதில்லை. சக்தி அல்லது தூண்டுதலில் எந்த ஒரு விஷயமும் நடப்பதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்தில் வந்து உரையாடல் செய்கிறீர்கள். அதுபோல் பாபாவும் சொல்கின்றார், நானும் ஷரீரத்தின் மூலம் கட்டளை தருகிறேன். பிறகு அதன்படி யார் எந்த அளவுக்கு நடக்கிறார்களோ அதன் மூலம் தங்களுக்குத்தான் நன்மை செய்து கொள்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ நடக்கவில்லையோ, ஆசிரியர் சொல்வதை கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மையோ தீமையோ செய்து கொள்கிறார்கள். படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஃபெயில் ஆகி விடுவார்கள். இதையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். சிவபாபாவிடம் கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். ஃபாதர் ஷோஸ் சன். தந்தை மகனை வெளிப்படுத்துவார். உலகிய தந்தையின் விஷயம் கிடையாது. இவர் ஆன்மீக தந்தை. இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு நாம் ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் ஆஸ்தியை அடைவோம். முழுமையாக நடப்பவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள். அவ்வாறு நடக்காதவர்கள் உயர்ந்த பதவி பெற மாட்டார்கள். பாபாவோ சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் பாவங்கள் நீங்கிவிடும். ராவண ராஜ்யத்தில் உங்களிடம் பாவங்களோ அதிகம் சேர்ந்துள்ளன. விகாரத்தில் செல்வதால்தான் பாவாத்மாவாக ஆகின்றனர். புண்ணியாத்மா மற்றும் பாவாத்மா என்று நிச்சயமாக உள்ளனர். புண்ணியாத்மாவுக்கு முன் பாவாத்மாக்கள் போய் தலை வணங்குகின்றனர். மனிதர்களுக்கு இது தெரியாது. அதாவது புண்ணிய ஆத்மாக்களாகிய தேவதைகள் தாம் பிறகு புனர் ஜென்மத்தில் வந்து வந்து பாவாத்மா ஆகின்றனர். இவர்கள் சதா புண்ணிய ஆத்மாவாக இருப்பார்கள் என்று அவர்களோ நினைக்கின்றனர். பாபா புரிய வைக்கின்றார், புனர் ஜென்மம் எடுத்து எடுத்தே சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் வரை வருகின்றனர். எப்போது முற்றிலும் பாவாத்மாவாக ஆகிவிடுகின்றார்களோ பிறகு பாபாவை அழைக்கின்றனர்.
எப்போது புண்ணிய ஆத்மாவாக உள்ளனரோ அப்போது நினைவு செய்வதற்கான அவசியம் இருப்பதில்லை. ஆக இதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். பாபாவே அனைவருக்கும் போய் சொல்ல மாட்டார். குழந்தைகள் சேவை செய்வதற்காக தகுதியானவர்கள் என்றால் குழந்தைகள்தான் செல்ல வேண்டும். மனிதர்களோ நாளுக்கு நாள் அசுரர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றனர். அறிமுகம் இல்லாத காரணத்தினால் வீண் வார்த்தை சொல்வதற்கு தயங்குவதில்லை. கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்று மனிதர்கள் சொல்கின்றனர். அவரோ தேகதாரி, அவர் தேவதா என சொல்லப்படுகின்றார் என நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். ஸ்ரீகிருஷ்ணரை தந்தை என சொல்ல மாட்டார்கள். அனைவருமே தந்தையை நினைவு செய்கிறார்கள் இல்லையா? ஆத்மாக்களின் தந்தையோ வேறு யாரும் கிடையாது. நிராகார் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் கூட சொல்கின்றார். இவர் சாக்கார தந்தையாகின்றார். புரிய வைக்கப்படுவதோ அதிகம். அநேகர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தலைகீழான வழியை பெற்று காட்டில் போய் இருந்து கொள்கின்றனர். பாபாவோ ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி சொல்கின்றார். இருந்தாலும் காட்டுக்கு சென்று விடுகின்றனர். பாபா புரிய வைக்கின்றார், உங்களை காட்டுக்கு அழைத்து செல்பவன் ராவணன். நீங்கள் மாயாவிடம் தோற்று போகிறீர்கள், வழியை மறந்து விடுகிறீர்கள் என்றால் பிறகு அந்த காட்டின் முள் ஆகிவிடுகிறீர்கள். அவர்கள் பிறகு ஸ்வர்க்கத்தில் தாமதமாக வருவார்கள். இங்கே நீங்கள் வந்திருப்பதே ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான புருஷார்த்தம் செய்வதற்காக. திரேதாயுகத்தையும் கூட ஸ்வர்க்கம் என சொல்ல முடியாது. 25% குறைந்து விட்டது இல்லையா? அவர்கள் ஃபெயிலாகி விட்டதாக கணக்கிடப்படுவார்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பதே பழைய உலகத்தை விட்டு புது உலகம் செல்வதற்காக. திரேதாவை புது உலகம் என சொல்ல மாட்டார்கள். ஃபெயிலானவர்கள் அங்கே சென்று விடுகின்றனர். ஏனென்றால் வழியை சரியான முறையில் அவர்கள் பிடித்துக் கொள்ளவில்லை. மேலே கீழே ஆகிக் கொண்டே உள்ளனர். நீங்கள் உணர்கிறீர்கள், எந்த மாதிரி நினைவு இருக்க வேண்டுமோ அது இருப்பதில்லை. ஸ்வர்கவாசியாக யார் ஆகிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் பாசானதாக சொல்வார்கள். திரேதாயுகத்தில் வருபவர்கள் ஃபெயிலானவர்களாக கணக்கிடப்படுவார்கள். நீங்கள் நரகவாசியில் இருந்து ஸ்வர்கவாசி ஆகிறீர்கள், இல்லையென்றால் பிறகு ஃபெயிலாகி விட்டதாக சொல்லப்படுவார்கள். அந்த படிப்பிலோ உலகிய கல்வியிலோ பிறகு மறுபடியும் படிக்கிறார்கள். இதில் 2ஆம் வருடம் படிப்பதற்கான விஷயமே கிடையாது. கல்பத்திற்கு முன் போலவே பல பிறவிகளாக கல்பமாகவே அதே பரீட்சையை பாஸ் செய்கிறார்கள். இந்த டிராமாவின் ரகசியத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நம்மால் செல்ல முடியாது என்று நினைக்கின்றனர். முதியவர்கள் என்றால் அவர்களை கையை பிடித்து அழைத்து செல்வீர்களானால் செல்வார்கள், இல்லையென்றால் கீழே விழுந்து விடுவார்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் மலராக ஆக்குவதற்காக எவ்வளவுதான் தீவிர முயற்சி செய்தாலும் ஆவதில்லை. எருக்கும் பூவும் இருக்கவே செய்கிறது, இந்த முட்களோ குத்தும். பாபா எவ்வளவு சொல்லி புரிய வைக்கின்றார். நேற்று நீங்கள் எந்த சிவனுக்கு பூஜை செய்தீர்களோ அவர் இன்று உங்களுக்கு படிப்பு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்திலும் புருஷார்த்தத்திற்காக தான் வலியுறுத்தப்படுகின்றது. பார்க்கப்படுகிறது, மாயா நல்ல நல்ல பூக்களை கீழே வீழ்த்தி விடுகின்றது, இணைப்பை துண்டித்து விடுகின்றது. பிறகு அவர்கள் துரோகியாகி விடுகின்றனர். ஒரு ராஜ்யத்தை விட்டு வேறொன்றிற்கு சென்று விடுகின்றனர். துரோகிகள் என அழைக்கப்படுகின்றனர். பாபாவும் சொல்கின்றார், என்னுடையவர்களாக ஆகி பிறகு மாயை உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களும் துரோகி என்றே அழைக்கப்படுவார்கள். அவர்களின் நடத்தையே அதுபோல் ஆகிவிடுகின்றது. இப்போது பாபா மாயாவிடமிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகள் சொல்கின்றனர், மாயா மிகவும் கொடியது, தன் பக்கம் அதிகம் இழுத்து விடுகின்றது. மாயா காந்தம் போன்றது. இச்சமயம் காந்தத்தின் ரூபத்தை எடுத்துக் கொள்கின்றது. எவ்வளவு அழகு! அதாவது வசீகர விஷயங்கள் உலகத்தில் அதிகரித்து விட்டது. முன்பு இந்த சினிமாவெல்லாம் இருந்ததில்லை.
இவை அனைத்தும் 100 வருடங்களில் வெளிவந்துள்ளன. பிரம்மா பாபாவோ அனுபவி இல்லையா? ஆக குழந்தைகள் இந்த டிராமாவின் ஆழமான ரகசியத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் மிக சரியாக விதிக்கப்பட்டுள்ளது. 100 வருடங்களில் இது சொர்க்கம் போல் ஆகிவிட்டது எதிர்ப்புக்காக. ஆக புரிய வைக்கப்படுகின்றது, இப்பொழுது சொர்க்கம் விரைவிலேயே வரப்போகின்றது. அறிவியலும் அதிகம் பயன்படுகின்றது. இதுவோ அதிக சுகம் கொடுப்பதற்காக உள்ளது இல்லையா? அந்த சுகம் நிரந்தரமாக ஆக வேண்டும். அதற்காக இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆக வேண்டும். சத்யுகத்தின் சுகமே பாரதத்தின் பாக்கியத்தில் உள்ளது. அவர்களோ, அதாவது மற்ற தர்மத்தினர் வருவதே பின்னால்தான். எப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறதோ, எப்போது பாரதவாசிகள் கீழே இறங்குகிறார்களோ, அப்போது மற்ற தர்மத்தினர் வரிசை கிரமமாக வருகின்றனர். பாரதம் கீழே இறங்கியே முற்றிலும் தரை மட்டத்திற்கு வந்து விடுகின்றது. பிறகு மேலேற வேண்டும். இங்கேயும் மேலேறுகின்றனர், பிறகு கீழே இறங்குகின்றனர். எவ்வளவு கீழே இறங்குகின்றனர் கேட்கவே வேண்டாம். பாபா நமக்கு ஆன்மீக கல்வியை கற்றுத் தருகின்றார் என்பதை சிலரோ ஏற்றுக்கொள்வதே இல்லை. நல்ல நல்ல சேவாதாரிகள், பாபாவினால் மகிமை செய்பவர்களும் மாயாவின் பிடியில் வந்து விடுகின்றனர். குஸ்தி நடைபெறுகிறது இல்லையா? மாயாவும் அதுபோல் சண்டையிடுகின்றது. முற்றிலுமாக கீழே வீழ்த்தி விடுகிறது. இன்னும் போக போக குழந்தைகள் உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும். மாயா முற்றிலும் முழுமையாக உறங்க வைத்து விடுகின்றது. பிறகும் கூட பாபா சொல்கின்றார், ஒரு முறை ஞானம் கேட்டுவிட்டால் சொர்க்கத்தில் நிச்சயம் வந்து விடுவார்கள். மற்றபடி பதவியோ அடைய முடியாது இல்லையா? கல்பத்திற்கு முன் யார் எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்துள்ளனரோ, அல்லது புருஷார்த்தம் செய்து செய்து கீழே இறங்கி உள்ளனரோ, அப்படியே இப்போதும் விழுவதும் உயர்ந்து செல்வதுமாக உள்ளனர். வெற்றி மற்றும் தோல்வி உள்ளது இல்லையா? அனைத்துமே குழந்தைகளின் நினைவின் ஆதாரத்தில் உள்ளது. குழந்தைகளுக்கு அந்த அளவற்ற கஜானா கிடைக்கின்றது. அவர்களோ எவ்வளவு லட்சக்கணக்கில் திவாலாக ஆகின்றனர். சிலர் லட்சங்களுக்கு செல்வந்தர் ஆகின்றனர். அதுவும் ஒரு ஜென்மத்துக்கு. அடுத்த ஜென்மத்தில் இவ்வளவு செல்வம் இருக்காது. கர்ம போகமும் அதிகம் உள்ளது. அங்கே ஸ்வர்க்கத்திலோ கர்ம போகத்தின் விஷயமே கிடையாது. இச்சமயம் நீங்கள் 21 பிறவிக்கு எவ்வளவு சேமிக்கிறீர்கள்? யார் முழுமையாக புருஷார்த்தம் செய்கிறார்களோ அவர்கள் முழுமையாக ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகின்றனர். புத்தியில் இருக்க வேண்டும், நாம் நிச்சயமாக ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம், மீண்டும் நாம் கீழே இறங்கி போகிறோம் என்ற சிந்தனை செய்யக்கூடாது. இவர் அனைவரையும் காட்டிலும் அதிகமாக கீழே இறங்கியவர். இப்பொழுது மீண்டும் மேலேறி செல்ல வேண்டும். தானாகவே புருஷார்த்தமும் நடைபெற்று கொண்டே உள்ளது. பாபா புரிய வைக்கின்றார், பாருங்கள், மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. மனிதர்களுக்குள் எவ்வளவு அஞ்ஞானம் நிரம்பி உள்ளது. அஞ்ஞானத்தின் காரணத்தினால் பாபாவை சர்வவியாபி என கூறிவிடுகின்றனர். பாரதம் எவ்வளவு முதல் தரமாக இருந்தது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் இது போல் இருந்தோம், இப்போது மீண்டும் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேவதைகளுக்கு எவ்வளவு மகிமை உள்ளது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களை தவிர யாரும் இதை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் தான் அறிவீர்கள். எல்லையற்ற தந்தையாகிய ஞானக்கடல் வந்து நமக்கு கல்வியை கற்றுத் தருகிறார். பிறகும் மாயா அநேகரை சந்தேகத்தில் கொண்டு வந்து விடுகிறது. பொய் கபட்டை விடுவதில்லை. அதனால் பாபா சொல்கின்றார், உங்களுடைய உண்மையான சார்ட்டை எழுதுங்கள். ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் உண்மை சொல்வதில்லை. ஆக அதுவும் விகாரமாக ஆகிவிடுகின்றது. அனைத்தையும் சொல்ல வேண்டும் இல்லையா? இல்லையென்றால் அதிக தண்டனை பெற நேரிடும். கர்ப்ப ஜெயிலிலும் கூட அதிக தண்டனை கிடைக்கின்றது. பாவச் செயலை மீண்டும் செய்ய மாட்டோம் என உறுதி அளிக்கின்றனர். எப்படி யாருக்காவது அடி கிடைத்தாலும் இதுபோல் மன்னிப்பு கேட்கின்றனர் இல்லையா?
தண்டனை கிடைக்கும் போது இது போல் சொல்கின்றனர். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் மாயாவின் ராஜ்யம் எப்போதிலிருந்து ஆரம்பமானது என்று புரிந்து கொண்டீர்கள். பாவம் செய்து கொண்டே உள்ளனர். பாபா பார்க்கின்றார், இவர் அவ்வளவு இனிமையிலும் இனிமையான மென்மையானவராக ஆவதில்லை. பாபா எவ்வளவு வெண்மையான குழந்தைகளைப் போல் நடந்து கொள்கின்றார். ஏனென்றால் டிராமாவின் படி நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். டிராமாவில் எது நடக்கவிருந்ததோ அதுதான் நடந்தது என சொல்வார். இனி இப்படி இருக்கக்கூடாது என்று புரிய வைக்கவும் செய்கின்றார். பாப்தாதா இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் இல்லையா? தாதாவின் வழிமுறை அவருடையது, ஈஸ்வரனின் வழிமுறை ஈஸ்வரனுடையது. இந்த வழிமுறையை யார் தருவார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் கூட தந்தைதான் இல்லையா? தந்தை சொல்வதையோ ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். பாபாவோ பெரியவர் இல்லையா? அதனால் பிரம்மா பாபா சொல்கின்றார், சிவபாபா தான் சொல்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் பதவியும் அடைய மாட்டார்கள். டிராமாவின் திட்டப்படி தந்தையும் இருக்கின்றார், தாதாவும் இருக்கின்றார். தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கின்றது. மாயா மகாவீர் பயில்வானையும் கூட ஏதாவது தலைகீழான காரியம் செய்ய வைத்து விடுகின்றது. மாயா அப்படிப்பட்டது. இவர் பாபாவின் அறிவுரைப்படி நடக்கவில்லை என்று அப்போது புரிய வைக்கப்படுகிறது. நான் என்னுடைய அசுர வழிப்படி நடக்கிறேன் என்று தாங்களே கூட உணர்கின்றனர். ஸ்ரீமத் தருபவர் வந்து எதிரிலேயே உள்ளார். அவருடையது ஈஸ்வரிய வழிமுறை. பாபா தாமே சொல்கின்றார், இவருடைய அதாவது பிரம்மாவுடைய அறிவுரை அதுபோல் கிடைத்தாலும் கூட அவரை சரி செய்வதற்கு நான் அமர்ந்துள்ளேன். நான் இந்த ரதத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் இல்லையா? அதனால் இவர் நிந்தனை பெற்றார். இல்லையென்றால் அவர் ஒருபோதும் நிந்தனை பெற்றதில்லை. எனது காரணத்தினால் எவ்வளவு நிந்தனைகளை பெறுகின்றார். ஆக இவரையும் பாதுகாக்க வேண்டும். பாபா நிச்சயமாக பாதுகாப்பு அளிக்கின்றார். குழந்தைகளை தந்தை பாதுகாக்கின்றார் இல்லையா? எவ்வளவு உண்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கின்றது. பொய்யானவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அவர்களுக்கோ தண்டனை நிலையாக ஆகிவிடுகின்றது. அதனால் பாபா புரிய வைக்கின்றார், மாயாவோ ஒரேடியாக மூக்கை பிடித்து அழித்து விடுகின்றது. குழந்தைகள் தாங்களே உணர்கின்றனர், மாயா விழுங்கி விடுகின்றது என்றால் பிறகு படிப்பை விட்டு விடுகின்றனர். பாபா சொல்கின்றார், பாபா தரும் கல்வியை அவசியம் படியுங்கள். நல்லது யாராவது ஒருவரின் தோஷமாக கூட இருக்கட்டும். இதில் ஒருவர் எப்படி செய்கிறாரோ வருங்காலத்தில் அதை அடைவார். ஏனென்றால் இப்போது உலகம் மாறிக்கொண்டுள்ளது. மாயா அப்படி குத்து விடுகின்றது. அந்த குஷி இருப்பதில்லை. பாபா என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று பிறகு கதறுகின்றனர். யுத்த மைதானத்தில் இருப்பவர்கள் யாராவது எதிரிகள் அடி கொடுத்து விடக்கூடாதே என்று மிகவும் எச்சரிக்கையாக உள்ளனர். பிறகும் கூட அதிக பலசாலிகள் என்றால் மற்றவர்களை வீழ்த்தி விடுவார்கள். பிறகு அடுத்த நாளுக்கு வைத்துக் கொள்வார்கள். இந்த மாயாவின் யுத்தமோ கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும். மேலே கீழே ஆகிக் கொண்டே இருப்பார்கள். அநேக குழந்தைகள் உண்மை சொல்வதில்லை. தனது சுய கௌரவம் பற்றி அதிக பயம் உள்ளது. பாபா என்ன சொல்வாரோ தெரியாது. எதுவரை உண்மையை சொல்லவில்லையோ அதுவரை முன்னே செல்ல முடியாது. உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். பிறகு அது அதிகரித்து விடும். தாங்களாகவே உண்மையை ஒரு பொழுதும் சொல்வதில்லை. எங்காவது இருவர் இருந்தால் இவர் பாபாவிடம் சொல்வாரானால் நானும் சொல்லலாம் என நினைப்பார்கள். மாயா மிகவும் கொடியது. புரிய வைக்கப்படுகிறது. அதாவது அவர்களது அதிர்ஷ்டத்தில் இவ்வளவு உயர்ந்த பதவி இல்லை என்றால் சர்ஜனிடம் மறைத்து விடுகின்றனர். மறைப்பதால் நோய் விட்டு போவதில்லை. எவ்வளவு மறைக்கின்றாரோ அவ்வளவு கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். பூதங்களோ அனைவரிடமும் உள்ளன இல்லையா? எதுவரை கர்மாத்தீத் நிலை ஏற்படவில்லையோ அதுவரை குற்றமான பார்வையும் விடுவதில்லை. அனைத்திலும் பெரிய விரோதி காமமாகும். அநேகர் அதனால் கீழே விழுந்து விடுகின்றனர்.
பாபாவோ அடிக்கடி புரிய வைக்கின்றார். ஷிவபாபாவை தவிர எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. அநேகரோ அப்படி பக்காவாக உள்ளனர். ஒருபோதும் எவருடைய நினைவும் வராது. பதிவிரதா ஸ்திரீகள் உள்ளனர் இல்லையா? அவர்களுக்கு தீய புத்தி கிடையாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நமக்கு படிப்பு சொல்லித் தருபவர் சுயம் ஞானக் கடலாகிய எல்லையற்ற தந்தை. இதில் ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது. பொய் கபடத்தை விட்டு தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட்டை வைக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வந்து ஒருபோதும் துரோகி ஆகக்கூடாது. இரண்டாவது, டிராமாவை புத்தியில் வைத்து பாபாவிற்கு சமமாக மிக மிக இனிமையானவராக மென்மையானவராக இருக்க வேண்டும். தனது அகங்காரத்தை காட்டக்கூடாது. தனது வழிமுறையை விட்டுவிட்டு ஒரு பாபாவின் உயர்வான வழிப்படி நடக்க வேண்டும். வரதானம்: ஒரு தந்தையினுடைய அன்பில் லவ்லீன் ஆகி, அதாவது மூழ்கி இலக்கை சென்றடையக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுக. ஒரு தந்தையினுடைய அன்பில் லவ்லீன் ஆகி, அதாவது மூழ்கி இலக்கை சென்றடையக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: பாப்தாதா குழந்தைகளை தங்களுடைய அன்பு மற்றும் சகயோகம் என்ற மடியில் அமர வைத்து இலக்கை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். இந்த மார்க்கம் உழைப்பதற்கானது அல்ல. ஆனால் எப்பொழுது நெடுஞ்சாலைக்கு பதிலாக சந்துகளில் செல்கின்றீர்களோ அல்லது செல்ல வேண்டிய இலக்கை கடந்து முன்னால் சென்று விடுகிறீர்களோ, அப்பொழுது திரும்பி வருவதற்கான உழைப்பு செய்ய வேண்டியதாக உள்ளது. உழைப்பில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனம் ஒருவருடைய அன்பில் இருங்கள். ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். அப்பொழுது வேறு எதுவும் தென்படாது. அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை முகம் மற்றும் நடத்தையின் மூலம் செய்வித்திடுங்கள். தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை முகம் மற்றும் நடத்தையின் மூலம் செய்வித்திடுங்கள். ஓம் சாந்தி.